அருள்மிகு சித்தர் அகஸ்தியனார் சித்த யோக மையம், மதுரை தெற்கு தாலுகா பிராதனூர். அருள்மிகு சித்தர் முத்துராக்கு புலவர் சீவசமாதி திருக்கோவில் பங்குனி உத்தர மாதாந்திர பௌர்ணமி பூசை சிறப்பை முன்னிட்டு ஆன்மீக சத்சங்க உரையாடல். கேள்வி பதில் அளிப்பவர் சர்க்குரு சுவாமிகள், மதுரை வாசிநாதம். கடவுள் என்பவர் யார்? கடவுளை அடைவது எப்படி? கடவுள் என்பது யார் என்பது கேள்வி. கடவுள் என்பது தனி ஒருவராக, கடவுள் ஒன்று மனிதன் ஒன்று தனித்தனியாக இல்லை. கடவுள் தான் எல்லாமாக இருக்கிறது. கடவுள் தான் எல்லா பொருள்களுமாக, எல்லா உயிர்களுமாக, எல்லா தோற்றமாக இருப்பதே கடவுள் தான். கடவுள் வேற, மனிதன் வேற தனித்தனியாக அல்ல. இந்த உலகத்தினுடைய எல்லா உயிர்களுமாகவும், எல்லா பொருளுமாகவும், எல்லா செயலுமாக இருப்பதே கடவுள் தான். அந்த கடவுள் தான் உயிராக இருக்கிறது. அந்த கடவுள் தான் உணர்வாக இருக்கு. அந்த கடவுள் தான் செயலாக இருக்கு. அந்த கடவுள் அல்லாமல் ஒரு செயலும், எந்த பொருளும் அல்ல, எந்த செயலும் அல்ல. அதில் கடவுளை வெளியே தேட வேண்டியதில்லை. ஆன்மாவே, தன் ஜீவனே உயர்ந்த தெய்வமாக இருக்கு. அதுதான் கடவுளுடைய. கடவுள் என்பது எல்லாமாக இருக்கிறதா, எல்லா பொருளுமாக, எல்லா உயிருமாக, எல்லா செயலுமாக இருப்பது. அந்த கடவுள் தன்மையில் மற்ற உயிர்களை காட்டிலும் மனித பிறவியாக இருக்கக்கூடியது உலகத்தின் மிகப்பெரிய உயர்வான ஜீவத்தன்மை. மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் அந்த இறைவனை அடையக்கூடிய பேரருள், அந்த அறிவான பேரறிவு இல்லை. அதற்கு இயற்கையான அந்த உண்டுறங்கக்கூடிய இதே இருக்கும். அந்த உண்டுறங்கு வாழ்க்கையை தாண்டி ஒரு பேரறிவான ஒரு செயல்னா அது மனிதனுக்கு மட்டுமே இருக்கு. அந்த மனிதனே உலக பிறவியிலே உயர்வான பிறவி. மனிதனே கடவுளாக முடியும். மனிதன் ஜீவன் தான் சிவன், நம்முடைய உயிர் தான் கடவுள். கடவுளை அடைவதற்குரிய மார்க்கம் கொஞ்சம் விலைக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எப்படி அடையலாம்? சரியை நாட, கிரியை நாட. கடவுளை அடைவதற்கு அதான் 4 வழிகள்: சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்ற 4 வழிகள் இருக்கு. அந்த 4 வழிகள் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும், அடையலாம். தியானத்தை, வாசி யோகம் இந்த மாதிரி பயிற்சி மூலமாக அந்த தியான பயிற்சி, மூச்சு பிராணாயாமம் செஞ்சு தான் அடையணும்னு இல்லை. அதுலேயும் அடையலாம். பக்தி மார்க்கத்தில் அடையலாம். தொண்டு செஞ்சு அடையலாம். பல வீணைகள், இசைகள் மூலமாகவும் அடையலாம். இந்த 4 வகையிலுமே அடையலாம். இது எல்லாமே என்ன சொல்லுவதுடைய மனம் சரியானுன்றதான் இதனுடைய குறிப்புகள். எல்லாமே குறிக்கக்கூடிய மனம்தான். எல்லா கிரியை, எல்லா செயல்களுமே மனதைத்தான் சொல்லுது. மனம் சரியான மட்டுமே அடைய முடியும். நீ மூச்சு பயிற்சி பண்ணாலும் உன் மனம் தான் ஒடுக்க போகுது. வேற எந்த வகையில இது பண்ணாலும் மன ஒடுங்குவதற்கு இது எல்லா சம்பிரதாயங்களும் சொல்லக்கூடிய எல்லாமே மனதை ஒடுக்குவதற்கு தான் சொல்லுது. மனம் தான். மனமே எல்லா இதுகளுமா இருக்கு. இந்த உலகத்தினுடைய அனைத்து செயலுமாக இருக்கு. நினைவு ஒன்று இல்லைன்னு சொன்னா அவனுக்கு எந்த ஏற்றமும் இல்லை. எல்லா உயிர்களுக்கும், இந்த உலகத்துடைய எல்லா உயிர்களுக்கும் நினைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த நினைப்பு இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் இல்லை. அதுக்கு உடல் இல்லை, உறவு இல்லை, அறிவு இல்லை, செயல் இல்லை. நினைவில்லாத போது மயக்க நிலை. அது நினைவில்லாத போது மயக்க நிலை. அப்ப என்ன இருக்கு? எதுவும் அல்ல. அந்த நினைவாக, அந்த உயிர்களுக்கெல்லாம் நினைவாக இருப்பதே சக்தி தான். அதான் சக்தி என்று பேர். சக்தி என்று பேர். எல்லா உயிர்களுக்கும் நினைவாக இருக்கு இல்லையா? நினைவு வருது. அந்த நினைவு தான் சக்தின்னு பேர். அந்த நினைவு பின்னாடி மற்ற இயக்கம்லாம், அறிவு வர்றது, செயல் வர்றது, இயக்கம் எல்லாம் அப்புறம் தான். அந்த நினைவு ஒன்று இல்லைன்னு சொன்னா எந்த இதுவும் இல்லை. மீத உயிர் மட்டும்தான் இருக்கும். அந்த உயிர் உணர்வு தான். உயிர்னா இப்போ மயக்கத்தில் உணர்றோம்ல, அது உணர்வு மட்டும் செய்கிறோம் மயக்கத்தில். ஆனால் இயக்கம் யார் பண்ண வந்திருக்குன்னா தெரியல. வேற நமக்கு உடல்ல வேற எறும்பு ஊறுதா தெரியல. எந்த அறிவு இருக்கா தெரியல. எதுவும் இல்லை. அப்போ எது மூலமாக இருக்கிறது? நினைவே உனக்கு. எல்லா ஜீவர்களுக்கும் நினைவு தான் இருக்கு, ஆதாரமா இருக்கு. அந்த நினைவு தான் சக்தி என்று பேரு. நினைவு தான் மனம் என்று பேரு. அந்த நினைவுல தான் புத்தி தோன்றுறது, செயல் தோன்றுகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் நினைவு தான். எல்லா உயிர்களுக்கும் நினைவு தான் மூலமாக இருக்கு. அதில் தாய் தான் தந்தையை காட்ட முடியும்னு சொன்னா இந்த நினைவால தான் நீ அடைய முடியும். நம்ம தியானம் செய்யணும், நான் அப்படி செய்யணும் அப்படின்னு நினைச்சா தான் நீ செய்ய முடியும். வழிய நினைக்கலாம் செய்ய முடியாது. இப்ப பசிக்குன்னு நினைச்சா தான் நீ சாப்பிட முடியும். அந்த உணர்வு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதனால நினைவே மூலமாக இருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் நினைவு தான் தாய் என்றும் வழிகாட்டக்கூடிய செயலாக இருக்கு. சரி.